வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிளாத், அதுக்கப்புறம் ரைஸ் பேக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இன்னொரு கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைஸ் கிளாத் இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒன்று ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மேலே ஒரு கிளாத், இந்த கிளாத் தான் மேலே வரும் பவுச்சுக்கு மேலே. பவுச்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாத், ஒரு ப்ளைன் கிளாத் வச்சுக்கோங்க. ஓகே, இது மேலே டிசைன் வரும். இதுக்கு கீழே ரைஸ் பேக் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு கிளாத். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பவுச்சுக்கான ஹைட்டு வித்து சொல்லிடுறேன். ஹைட்டு வந்து 12 இன்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம நார்மல் பென்சில் பவுச்சுக்கு ஒரு 14 இன்ச் அகலம். வித்து வந்து 14 இன்ச்சும் உயரம் வந்து 12 இன்ச் எடுத்துக்கோங்க. கலர் வந்து ரைஸ் பேக். இது மேலே கிளாத், கீழே கிளாத் சுற்றி நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பவுச்சுக்கு இது 12 இன்ச் ஹைட்டு, 14 இன்ச் வித். ஓகே, நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும். ஓகே, இவ்வளோ அகலம். அது எப்படி வரும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது சேம் 12 இன்ச் ஹைட். இது சேம் 12 இன்ச் ஹைட். அகலம் வந்து அது நம்ம 14 எடுத்தோம் இல்லைங்களா, இது வந்து நம்ம 17. ஓகே, 17 இன்ச் அகலமும் சேம் 12 இன்ச் ஹைட். ஓகே, அது 12, 14, இது 12, 17. ஓகே, 12 இன்ச்சில் நம்ம ஜிப்பு வைப்போம். ஓகேங்களா, இது வந்து உயரம் வந்து 14 இன்ச். ஓகே, உயரம் வந்து 14 இன்ச். பார்த்தீங்களா, உயரம் வந்து 14 இன்ச், அகலம் வந்து 18 இன்ச். ஓகே, அகலம் 18 இன்ச். ஓகே, 14 இன்ச் ஹைட், 18 இன்ச் வித். ஓகே, அதே மாதிரி நம்ம சொன்னேன் இல்லைங்களா, ரைஸ் பேக் ஷீட், அதுக்கு மேலே ஒரு கிளாத், அதுக்கு கீழே ஒரு கிளாத் சுற்றியும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆல்ரெடி ரன்னர் வந்து அந்த 12 இன்ச் 14 இன்ச்சுக்கு வந்து இந்த ஜிப்பு ரன்னரில் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் பார்த்துக்குங்க. இப்போ இது ஒன்று எடுத்துகிட்டு இதில் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இதே ப்ரொசீஜர் நீங்கள் மற்ற ரெண்டுலேயும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இப்போ நான் 12 இன்ச் வந்து ரன்னர் எடுத்துக்கங்க. நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கேன். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்தால் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட்டு 12 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த நல்ல பக்கத்துக்குள்ளே இது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இல்லைங்களா, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்துக்குள்ள உள்ளவங்கள ஜிப்பர் கரெக்டாக இருக்க மாதிரி போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்குங்க. ஓகே, இதை போட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி படிமான தையல் போட்டாச்சு. இது வந்து ரன்னர் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்து தான் நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணுவோம். இப்போ நார்மலாக இப்போ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணாமல் ஜிப்பர் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி இது ரெண்டே ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஓப்பன் பண்ண அதாவது இதை வந்து தனியாக பிரித்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை. இதை எப்படி காமிக்கிறேன். இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அப்படியே ராங் சைடு இப்படி திருப்பிக்குங்க. ராங் சைடு திருப்பிட்டு இந்த ஜிப் இருக்கு இல்லைங்களா, ஜிப் மேலே இது அப்படியே இது மேலே வச்சு அப்படியே எப்படி 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணோம் அதே மாதிரி இங்கே இதே மாதிரி இப்போ வந்து அந்த 1/4 இன்ச்சுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ராங் சைடில் திருப்பிட்டு இந்த சைடு ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ தான் இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த நேர் வந்து நான் 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஜிப்பு இருக்கு இல்லைங்களா, இதை உள்ளே விட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே அதில் படிமான தையல் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த எப்படி படிமான தையல் போட்டுருங்க. இதை இப்படி ஜிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி படிமான தையல் போட்டு இந்த எண்டில் வச்சுக்கோங்க. இந்த எண்டில் வச்சு இங்கே குண்டூசி குத்திடுங்க. இந்த எண்டில் ஜிப்பை வச்சு இங்கே குண்டூசி குத்திருங்களாட்டி நமக்கு வந்து இது வந்து வெளியே வந்துடும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுட்டு ஜிப்பை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஜிப்பு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பார்ட் இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இந்த ஜிப்பு இருக்கு இல்லைங்களா, அது கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வர மாதிரி உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட் வர மாதிரி
இந்த சென்டர் பாயிண்ட் மேலே இந்த ஜிப்பு கரெக்டாக வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே, இதே மெத்தட் அந்த இதுலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே 2 ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இங்கேயும் இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலீங்களா, இந்த மேலே ஜிப்பு உள்ள தள்ளி இங்கே ஸ்டிச் பண்ணும்போது ஜிப்பை நல்லா உள்ள தள்ளிட்டு நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த 2 சைடும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த 4 கார்னர் இருக்கு இல்லைங்களா, இங்கே எப்பவும் போல் 1.5 இன்ச் ஹைட் 1.5 இன்ச் வித் அதை வந்து மார்க் பண்ணி ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த 1.5 இன்ச் வந்து எல்லா மெஷர்மெண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் காமனாக 1.5 இன்ச் வச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி 4 சைடும் மார்க் பண்ணிடுங்க. 4 பக்கம் 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டேன். ஸ்டிச்சிலேருந்து 1.5 இன்ச். ஓகே, ஸ்டிச்சுக்கு வெளியேருந்து 1.5 இன்ச் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டிச்சு சைடு போட்டுருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ 4 பீஸையும் கட் பண்ணி எடுத்துருங்க. வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்போது எல்லா கார்னர்ஸ்லையும் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம், இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம 4 சைட்ஸும் இப்படி ஓப்பன் பண்ணி கரெக்டாக வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. 4 பக்கம் இதே மாதிரி கரெக்ட் பண்ணி இந்த நேரம் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காமிக்கிறேன். 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பிசிறு தெரியாமல் ஒரு கிளாத்தை வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு கிளாத் எடுத்து நம்ம எப்போ இது மேலே இந்த விசிபிளாக தெரியாத மாதிரி இப்போ தைக்காட்டி இங்கே பார்த்தீங்களா பிசுறாக இருக்குது. இந்த பிசுறு தெரியாத மாதிரி இது மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஃபோல்ட் பண்ணிக்க, கீழே ஃபோல்ட் பண்ணிங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு திருப்பிங்க. இந்த சைடு நம்ம கவர் பண்ணோம். அப்போ வந்து இது ஒரு ஃபோல்ட், இப்படி ஒரு ஃபோல்ட், அப்புறம் இதை கவர் பண்ணி அவ்வளோதான். ஓகே, இப்படி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த வெளியே இருக்க அந்த பிசிறு வந்து தெரியாது. இதே மாதிரி நம்ம 4 பக்கம் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பவுச் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் பார்ட்டில் நான் ஹைட் அந்த 12 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நான் அப்படியே டேரெக்டாக இந்த இதை வந்து உள்ளே போட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து ஒரு பட்டு கிளாத் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த இதுலேருந்து பிசுறாக வந்துச்சு, அது வந்து நமக்கு வந்து ஜிப்பில் சிக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜிப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிப்பு வச்சிங்கன்னா இந்த பிசுறு வராமல் இருக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா இந்த பிசுறு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிசுறு வருது. ஸோ ஜிப்பு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு இடைஞ்சலாக இருக்குது நான் ஃபஸ்ட் போச்சு ஸ்டிச் பண்ணதில். அதனால் ஜிப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி 2 சைடு இந்த மாதிரி சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இங்கே நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும், அந்த பிசுறு வராது. ஓகேங்களா, இப்போ இந்த ஜிப்பை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த சைட் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, இந்த சைடு ஸ்டிச் பண்ணாலுமே இது எப்படி பிசுறாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறது ஃபைனல் ஸ்டேஜில் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ இப்போவே நம்ம இந்த நல்ல பக்கம் கிளாத் உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி போட்டுட்டு 1/2 இன்ச் இப்போ 1/4 இன்ச் இப்படி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைட் ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த பாகத்தை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடு இதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 சைடும் நம்ம ஃபோல்ட் பண்ணி இப்போ வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு கார்னரும் 1.5 இன்ச் மார்க் பண்ணி 4 பக்கம் அந்த பழைய இது கட் பண்ணுவீங்களா, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஃபினிஷிங் பார்த்தீங்களா, இந்த சைடு எல்லாமே நமக்கு வந்து பிசுறு இல்லாமல் சுற்றியுமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ வந்து இந்த ஜிப்பை இப்படி நடுவில் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். ஓகே, இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கையை விட்டு திருப்பிடுங்க. ஓகே, பென்சில் பவுச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணது 12 இன்ச் ஹைட்டு 14 இன்ச் வித்தோடது. இது வந்து 12 இன்ச் 17 இன்ச்சோடது அகலம். இது வந்து நம்ம வந்து லிப்ஸ்டிக் இந்த மாதிரி மேக்கப் கிட்கெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வந்துருக்கு பவுச் இல்லைங்களா. அடுத்தது வந்து பவுச் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 3 பவுச்சுமே ரெடி ஆயிடுச்சு. இது 2 ஒரே கிளாத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இது வேறு கிளாத். ஓகே, இது எல்லாமே நம்ம சைஸும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பவுச் வந்து நீங்களே ரெடி பண்ணி உங்கள் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நான் பென்சில் பவுச் ஸ்கெட்செல்லாம் நிறையா இருக்கும் இல்லைங்களா, அது போடுறதுக்காக நான் கிட்டுக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய மேக்கப் கிட். இதுக்குள்ளே என்னோடய திங்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு ஈஸியாக இருக்கும் எங்கே எடுத்துகிட்டு போகிறக்கா இருந்தாலும் இந்த மாதிரி பவுச் ஸ்டிச் பண்ணி வச்சு மேக்கப் கிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதில் நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாதி தான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு இவ்வளோ ஸ்க்ரன்ச்சீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.